வெல்கம் டு ஹோம் மேக்கர் சமையல். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஎம் டிசி வேர்ல்டில் தான் இருக்கோம். நம்ம இதோட ஃபுல் லாக் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த இடத்துல ரீச் ஆகிட்டோம். கார் வந்து பார்த்திங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு வந்துடலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கார் பார்க்கிங் இருக்குது. டூ வீலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாவும், காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாவும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 1175 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 875 சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 90 சென்டிமீட்டர் கீழே இருக்க குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு 90 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1 வயசு பாப்பா அதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் 2 வயசு பாப்பாவே வந்து பார்த்திங்கன்னா 90 சென்டிமீட்டருக்கு மேலே தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்திருந்தோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ஸ் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் தான் வந்து சேர்க்குறாங்க. 7th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் தான் வந்து சேர்க்குறாங்க. அதனால் பார்த்துக்கோங்க நல்லா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ரைடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் வந்து ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருந்து வரும்போது கீழே அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்பவே கூட்டமாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடலாம். கூட்டமாக இருக்க வேணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைடுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி விளையாடுற மாதிரி ஆகிடுச்சு. வெயிலில் வந்து பசங்களுக்கு வந்து ரொம்பவே முடியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock வந்து ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டதுனால வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். முடிஞ்ச ஒரு சில ரைடில் வந்து பார்த்திங்கன்னா விளையாடிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை உட்கார வச்சுட்டு ஒருத்தரையாக ரைடில் ஏற்றுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து எடுத்துக்கிறாங்க. வெயிலில் வந்து இருக்க முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள் ரோலர் கோஸ்டர் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ரைடு வந்து. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் நான் போகிறேனோ அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ரைடு வந்து போயிடுவேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். யாருக்கு பயமாக இருக்க மாதிரி இருக்கும் அது ஒரு சொல்லி மறக்காமல் ஃபீலாக இருக்கும். நல்லா செம்மையாக இருக்கும். அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடில் உட்காந்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரைடு தாங்க. நீங்கள் குட்டி பாப்பா கூட வச்சுக்கலாம். அண்ட் அது வந்து உங்களோட விருப்பம். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 2 பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கூட வச்சுட்டு தான் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் பயப்படல. பாப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக அழுதா. நல்லா சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் வெயில் தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் வந்து போக பாருங்கள். ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ செலவு பண்ணி போகிறோம் அப்படின்றதுனால நல்லா என்ஜாய் பண்ணணும் இல்லையா? அதனால பார்த்திங்கன்னா வீக் டேஸில் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா க்யூவில் நிற்கிறாங்க ஒவ்வொரு ரைடுக்கும். முடியலடா சாமின்னு சொல்லி குளிக்கிறதுக்கு வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து வந்திருந்தப்போ இந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்விம்மிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கட்டிகிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்டியிருக்காங்க இந்த வருஷம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது பாருங்கள். ஃபால்ஸ் மாதிரியெல்லாம் கூட பார்த்திங்கன்னா செட்டப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஃபேமிலி சொல்லி எல்லாமே மொத்தமாக விளையாடுற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வேவ் ஸ்விம்மிங் பூல். இது வந்து பார்த்திங்கன்னா அலையாக வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமிங்க்கு வந்து இங்கே அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் ரெயின் டான்ஸும் இங்கே வந்து இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து ட்ரெஸ் கோடில் வந்து எதுவும் கிடையாது. இந்த மாதிரி டிஷர்ட் போடணும் இது போடணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல்லில் நீங்கள் வந்து இங்கே குளிக்கலாம். அண்ட் வாட்டர் ரைட்ஸ் வந்து விளையாடுறீங்க இல்லையா? அப்போ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஷர்ட் போட்டுருந்தால் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஷர்ட்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகல அப்படின்னா ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அவைலபிளாக தான் இருக்கும். நம்ம வந்து பே பண்ணி வாங்குகிற மாதிரி இருக்கும். எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா விளையாடினாங்க. வெயிலுக்கு அதுக்கும் அவ்வளோ ஒரு ஆட்டம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க வந்து விளையாடுற ஸ்விம்மிங் ஃபுல் அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அங்கேயே தான் இருந்துச்சு. அப்படியே தான் இருக்குது. இது வேவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு 1.5 hours 2 hours வந்து அது வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்க்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க.
வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் விஜிபி கிங்டமில் வந்து பார்த்திங்கன்னா 12 to 6 o'clock வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நமக்கு டைம் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சர். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் போனதே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணால் வாமிட் வந்துடும். பயம் அப்படின்றத விட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக்லாம் ஒரு மாதிரி ஆகிடும், தலையெல்லாம் கேராகி வந்து வாமிட் வர மாதிரி ஆகிடும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் வந்து நான் அவ்வளோவா போக மாட்டேன். இது பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி. என்னோடய ஹஸ்பண்டும் அண்ட் சித்தி பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் போயிருந்தாங்க. எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ரைடில் வந்து யார் யார் போயிருக்கீங்க, யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரைட்ஸ் வந்து அவைலபிளில் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளில் தான் இருக்கும். அண்ட் விஜிபி கிங்டமில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட் அலோட் சொல்லி அப்படி தான் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே நமக்கு அவைலபிள் தான் இருக்குது. எல்லா ரைட்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஆள் இருப்பாங்க. நம்ம நல்லா விளையாடலாம். நம்ம செலவு பண்ணி போகிறதே வந்து விளையாடுறதுக்கு தானே இல்லையா? அதனால் வந்து கரெக்டான தீம் பார்க் வந்து சூஸ் பண்ணி போய் விளையாடுங்க. நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா விஜிபி கிங்டமோட ஃபுல் லாக் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் விஜிபியில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், 775. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரைடு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இது கூட இதையும் அதே கம்பேர் பண்ணும்போது எது சொல்கிறதுனே தெரியல. இருந்தாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து கம்மி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ரைடு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடணும். குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையாடினாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மைனஸ். இங்கே வந்து பாருங்கள் குட்டி பையனும் பாப்பா வந்து நல்லா விளையாட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ரைடும் நிறையா இருக்குது, பெரியவங்க ரைடும் நிறையாவே இருக்குது, அடல்ட் ரைடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே விளையாடி முடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. அவ்வளோ ரைட்ஸ் இருக்குது. நம்ம இது விளையாடலை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஹாரர் ஹவுஸ்லாம் கூட இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு 75 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 3D இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸ் சொல்லி எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாங்குறத விட நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்து எல்லாமே காஸ்ட் வந்து அதிகமாக தான் வச்சுருக்காங்க. நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. 7 o'clock வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக எல்லா ரைடுமே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷோ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவிலேருந்து வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருப்பாங்க இல்லையா, எல்லாம் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். குட்டீஸ் கூட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போச்சுங்க டே. இங்கே வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி எந்த தீம் பார்க் சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் விஜிபி கிங்டமோட லாகும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஃபுட் வந்து கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ணுறாங்க. விஜிபி கிங்டமில் வந்து அவுட் சைட் ஃபுட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக உள்ளே எடுத்துகிட்டு போகலாம், அது வந்து உங்களோட விருப்பம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியே போகும்போது டேக் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.